இந்திய தபால் துறை தனது விரைவு தபால் சேவைகளுக்கான புதிய கட்டணங்கள் மற்றும் விதிகளை அறிவித்துள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த மாற்றங்கள் சாமானிய மக்கள் முதல் வணிகர்கள் வரை அனைவரிடமும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இந்த புதிய நடைமுறையில் மிக முக்கியமான மாற்றமாக அனுப்பப்படும் பொருட்கள் ஆவணம் மற்றும் பார்சல் என 2 பிரிவுகளாக தெளிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களது தேவையை பொறுத்து சரியான பிரிவை தேர்வு செய்து அனுப்ப முடியும். புதிய வரையறையின்படி வங்கி பாஸ்புக், காசோலை புத்தகம், பான் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் வங்கி கார்டுகள் போன்றவை ஆவணம் என்ற பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் 500 கிராம் வரையிலான வாழ்த்து அட்டைகள் மற்றும் ராக்கி உரைகளும் இந்த பிரிவிலேயே அடங்கும். மறு விற்பனை மதிப்பு இல்லாத அச்சிடப்பட்ட தாள்களும் இதில் அடங்கும். இதற்கு அப்பாற்பட்ட அனைத்து வணிக பொருட்களும் மறு விற்பனை செய்யக்கூடிய பொருட்களும் பார்சல் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டு அதற்கேற்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படும். வாடிக்கையாளர்களின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு 24 விரைவு தபால் மற்றும் 48 விரைவு தபால் ஆகிய புதிய சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்த பெயருக்கு ஏற்ப 24 மணி நேரம் மற்றும் 48 மணி நேரத்திற்குள் தபால்கள் விநியோகம் செய்யப்படும். முதற்கட்டமாக சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் ஆகிய 6 முக்கிய நகரங்களில் மட்டுமே இந்த சேவைகள் கிடைக்கும். 24 மணி நேர விரைவு தபால் சேவைக்கு எடையை பொறுத்து 38 ரூபாய் முதல் 186 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 50 கிராமுக்கு குறைவான ஆவணத்தை உள்ளூர் முகவரிக்கு அனுப்ப 38 ரூபாயும், இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப 94 ரூபாயும் வசூலிக்கப்படும். 48 மணி நேர விரைவு தபால் சேவைக்கான கட்டணம் 61 ரூபாய் முதல் 121 ரூபாய் வரை இருக்கும் என தபால் துறை தெரிவித்துள்ளது. இதேபோல் மொத்தமாக பொருட்களை அனுப்பும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய நடைமுறையால் ஆவணங்கள் மற்றும் பார்சல்கள் தரம் பிரிக்கப்பட்டு குறித்த நேரத்தில் விநியோகிக்கப்படும் என தபால் துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தபால் நிலையங்களுக்கு செல்பவர்கள் இந்த புதிய கட்டண மாற்றங்களை அறிந்து செயல்படுவது அவசியம்.